பெரிய சம்பவமே நடந்துட்டு எவ்வளோ பிரச்சனையா இருக்கும் பத்தியா. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மணி 8 காலையில் வந்து பார்க்குறேன் அம்மாவை காணும். அம்மா கதவையும் பூட்டிட்டு ஐ திங்க் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டைம் பாருங்கள் கரெக்டாக 8 o'clock. ஓ நீங்கள் நான் பிள்ளையார் கோயிலில் பஜனை இந்த மார்கழி 1 வரைக்கும் காலையில் 3:30 இருந்துச்சு. 3:30? ஆமாம். எதுக்கு? ஏன் பஜனை இல்லை, போயிட்டு கும்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து அபிஷேகம், நாளைக்கு திருக்கல்யாணம். இல்லாட்டா சீக்கிரம் வந்துடுவேன், 6:30க்குலாம் வந்துடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு. பாருங்களேன் 3:30க்கு எழுந்திரிச்சிட்டு 8 மணிக்கு சாமி கும்பிட்டுட்டு வர பார்த்துட்டு எப்படிம்மா உன்னால மட்டும் முடியும்? எப்படிம்மா? யூஆர் கிரேட் அம்மா. நமக்கெல்லாம் 8 மணி 7 மணிக்கு எந்திரிக்கவே கிடையாது. இப்போ இப்படி இதாக இருக்கும், சாயங்காலம் ஆக ஆக பேட்டரி டவுன் ஆகிடும். பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போகிறோம் 3:30க்கு எழுந்திரிச்சிட்டு. நானும் ஒரு பாயிண்டில் எந்திரிச்சிட்டு இருந்தேன் காலையில். டச் விட்டதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியல. இப்போ நான் இருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தோசை அண்ட் நேற்று உள்ள கடலைக்கறி. எஸ், இப்போ தான் நல்லா சுட சுட தோசை சாப்பிட போகிறேன். அம்மா எனக்கு என்னமோ ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ண போறியா? ஓகே, நான் ரூம்ல இருந்தேன். என்ன மனோன்னு நினைக்கிங்க, வந்து பார்த்தா அம்மா சூப்பரா ஒரு வெஜிடபிள் பிரியாணி வச்சிருக்கா பாருங்க. ஆக்சுவலி இன்னும் குக்கு கூட ஆகலாம். நான் மனம் எப்படி பண்ண அம்மா ரெசிபி சொல்லு. டெல் மீ த ரெசிபி. எல்லாரும் கேட்பாங்க. இதை நான் இப்படி காணிச்சிட்டு நான் விட்டேன்னு வைங்களேன், அதனால நீங்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அம்மாட்ட ரெசிபி சொல்லுங்க. ரெசிபி சொல்லுங்க. சொல்லு ரெசிபி சொல்லு. என்ன பண்ணேன்னா இதில் வந்து காய்கறி வந்து இருக்கிற காய்கறி தான் போட்டேன். சரி. பீன்ஸு இல்லை, கேரட்டு, பீட்ரூட்டு, ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் வேறு என்னத்தை பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு எல்லாம் வெட்டி வச்சுக்கணும் சின்ன துண்டா. அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் விட்டு நெய்யும் விட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வதக்கிட்டு, அதுக்கு முன்னாடி இஞ்சி வெள்ளைப்பூடு கொஞ்சம் பெருஞ்சீரகம் கசகசா அப்புறம் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கி இந்த பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டு நெய்யும் எண்ணெயும் ஊற்றினேன். கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கிண்டிட்டு ஒவ்வொரு காய்கறியாக போட்டு எல்லாம் கிண்டி நல்லா கிண்டி முடிச்சுட்டு அந்த மிளகாத்தப்பொடி கொஞ்சம், காஷ்மீர் சில்லி கொஞ்சம், மசாலா உனக்குள்ள மசாலா தான் இந்த மனம். அதுக்குள்ள மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டினேன். அந்த கொத்தமல்லிக்கு தயிர் ஊற்றினேன். தயிரை ஊற்றிட்டு அந்த கொத்தமல்லி கீரையும் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஹைலைட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கசகசா அரைச்ச அப்படிதானே அது, அண்ட் என்னோட கரம் மசாலா அதுதான், பச்சை மிளகாவே அரைச்சிருக்கேன். அதுதான் இந்த மனம் தூக்கலா இருக்கு. தூக்கல் நல்ல தூக்கலா இருக்கு. வெயிட்டா என்ன இருக்கே வெயிட்டு? இப்போ வந்து ஃபைன் ஷாப். இந்த பட்டாணி புலாவு கூட பண்ணுவோம், நல்லா இருக்கும். ஸோ ரைத்தாக்கு நம்ம வந்து ஃபைன் டைஸ் பண்ணுவோம் தெரியுமா, அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபைன் டைஸ், சூப்பர் ஃபைன் டைஸ் பண்ணணும்னா இந்த மூடு நீங்கள் எடுக்கக்கூடாது. மூடை எடுக்காமல் நம்ம வந்து பீல் மட்டும் பண்ணணும். ஏன்னா இந்த மூடு வந்து இன்டாக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து டைஸ் வந்து ப்ராப்பராக வரும். சரியா, இதை வாஷ் பண்ணிடுறேன். ஓகே, வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைடு எண்டை கட் பண்ணிடுங்க, இந்த சைடு மூடை கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து
அதை வந்து டிவைட் பண்ண போகிறோம். எவ்வளவு டிவிஷன் கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஃபைன் டைஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறமா இப்படி கட் பண்ண போகிறோம். இந்த மூடு எதுக்கு இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க. மூடு இருக்கிறதுனால உங்களுக்கு கட் பண்ணும்போது கலண்டு போகாது நம்மளோட ஆனியன். ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் சாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஃபைன் டைஸ் கிடைக்கும். இருக்கே. எஸ், அது மூளை வெட்டக்கூடாது பத்தியா, மூளை வெட்டினா பிரிஞ்சிடும். இது பண்ண டைஸை பற்றியா? அழகாக இருக்கே. எஸ், நீங்கள் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து நைஃப் ஸ்கில்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து டைம் எடுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களோட நைஃப் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது பாருங்க, ஃபைன் டைஸ். இன்னுமே ஆக்சுவலி என்னோட நைஃப் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும். பட் இதுதான் டைஸ். மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். இட்ஸ் ஓகே. ஓகே, இதில் என்ன செய்யணும்? இந்த கொத்தமல்லி கீரையே போடணும். மெயின் பாயிண்டே கொத்தமல்லி கீரை. கொஞ்சம் கொத்தமல்லி கீரை நம்ம போட்டுக்கணும், கொஞ்சத்தை இதில் போடணும். பக்குவமாக வந்திருக்கு. பக்குவமாக நான் நல்லா வைப்பேண்ணா. நீ சூப்பராக வைப்பம்மா. பொய் சொன்னேன். உண்மையிலேம்மா அவ்வளோவா சூப்பராக வைக்க. நீ ரொம்ப சூப்பராக வைப்பம்மா. நான் கிரேவ் பண்ணுவேன் உன் பிரியாணி. எனக்கு அம்மா வைக்கிறதுலே பிடிச்சது புளிக்குழம்பு, பிரியாணி, தீயல், உருண்டை குழம்பு எல்லாமே நல்லா தான் வைப்பேன். சாம்பார் சதீஷுக்கு ஃபேவரட். அம்மாவுக்கு சாம்பார், சதீஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். என்னம்மா பால் வந்துட்டாமா? சரிம்மாக்கா, தேங்க்யூம்மா சொன்னது. சூப்பர் பிரியாணிங்க. செம்ம செம்ம. சும்பாலா? நான் பசும்பால் தான் போனேன். ஓ சரி. அதனால அவங்க வந்து கூப்பிடுவாங்களா? ஆமாம், காலையில் ஒருத்தவங்க வந்துடுவான், மத்தியானம் ஒருத்தவங்க. நான் காலையில் ஒருத்தவங்கள்ட்ட வாங்குவேன். அவர் 7:45 வந்து. இப்போ நான் கோயிலுக்கு போயிட்டோம்ல, அவர் அந்த அளவு விட்டாங்க, போயிட்டாரு. அந்த அளவுக்கு விட்டாங்க. சரி, பால் இல்லைன்னா சரியாகாதுங்களா? சூப்பரா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுல? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? அருமையா இருக்கு டேஸ்ட். உண்மைதானா? நீ கிளறி எல்லாத்தையும் உடைச்சிருவ போல இருக்கு. உண்மையில நல்லா இருக்குமா? உண்மையிலேயே நல்லா இருக்குமா? சாமி சத்தியமா நல்லா இருக்கு. சத்தியமா நல்லா இருக்கு. இட்ஸ் ஓகே. ஆமா நல்லா இருக்கு. ஓ மசால் தான். தேங்க் யூ. மசால் பொடி தான் சூப்பரா இருக்கு. 2 தான் போட்டேன். நான் மசாலே யூஸ் பண்ண மாட்டேன், தெரியுமில உனக்கு. எனக்கு மசாலே பிடிக்காதுங்க. நான் மசாலா கடையில் வாங்கினாலே போட மாட்டேன். இது ஆர்த்திக்குள்ளது சரின்னு 2 போட்டேன். என்ன டேஸ்டா இருக்கு மசாலா. நல்ல மனமா இருக்கு அந்த மசாலா. That's the secret spice. இல்ல 2 தான் போட்டேன். ஆமா, கொஞ்சம் போட்டாலே போதும். உங்களுக்கு வேணா வாங்கிக்கலாம். 2 தான். நான் விளம்பரப்படுத்தவே நினைக்காதீங்க, உண்மையே தான் சொல்லுவேன். ஊறுகா எரிஞ்சுங்க இருக்குல்ல, அதை வாங்கி வெட்டி வெயிலில் காய வச்சேன். வெயிலில் காய வச்சோன்னா அது அப்படியே காய்ஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இது மிளகாத்தூள், கடுகு, ஜீரம், எண்ணெய் மட்டும் விடலை. எண்ணெய் நமக்கு தேவைக்கு ஊற்றிக்கலான்ட்டு வச்சு நாசமே அனுப்புது. ஏன்னா வெயிலில் வச்சுட்டேன். வெயிலில் வச்சியோ? ஆமாம், அந்த முதல்ல வெயிலில் வச்சுட்டு அப்புறம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டேன். உனக்கு கொஞ்சம் தாரேன். என்ன எனக்கு ஒரு துண்டு இப்போ தான். இல்லை, கையை போட்டுறாங்க. எப்படி இருக்கும்போது சூப்பரா இருக்கு பார்க்கவே. போடலம்மா, போடல, கையே போடல. உணவு தாரு. என்ன ஒரு சின்ன துண்டு மட்டும் போதும். ஒரு சின்ன துண்டு போதும். எப்படி இருக்கும்போது கடுகு, வெந்தயம், வறுத்த பொடி, மிளகாத்த பொடி எல்லாம் போட்டு நல்லா இருக்குல்ல.
உனக்கு தரேன் என்ன மகாக்கு பிடிக்கும்ல அவங்களுக்கு பிடிக்குமா சரி பத்தியா நான் பாட்டில் விட்டு தரேன் அதுக்கு தான் போட்டேன் பாட்டில் விட்டு. ஹாய் மாரா, எங்க இருக்க? உங்க அண்ணன் எங்க? உங்க நொண்ணன் எங்க? மாரா ஹாய். ஹாய். Reunited. எனக்கு வந்து ஷவர்மா வேணும். ஷவர்மா கடையில என்னெல்லாம் இருக்கு ஜாப்பனீஸ் ஸ்டைல் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஹை எல்லாமே கொண்டு வர முடியாது. சரி முதல்ல ஃபுல்லா ஜாப்பனீஸ் கொண்டு. என்னம்மா பார்த்த? கோ பார்த்து என்ன அண்ணே? பயந்துட்டியா? நீ பயந்துட்டியா? எப்படி பயந்த? அம்மா பயந்துட்டோயம்மா. எதை பார்த்து பயந்த? கொரில்லாவை பார்த்து பயந்துட்டா. கொரில்லாவை பார்த்தியா? பயந்துட்டியா? என்ன பண்ணுச்சு உன்ன? அப்படி வச்சுச்சா? அச்சோ. என் கடிக்க தலை. என்னெல்லாம் பார்த்த? எல்லாம் போனியா? ஜாலியா இருந்துச்சா? உனக்கு அதுல ஃபேவரட் என்னது? ஜிப் லைனிங்கா? வாவ், நீ எங்க போன? நீ அத மட்டும் தான் சொல்லுவியா? சும்மா உட்கார்ந்து போட்டோ எடுத்தோம். அவன் போட்டோ எடுக்கும்போது நான் எங்க போறேன்னு தெரியுமா? ஜிப் லைனிங் போனியா? என்ன பண்ண? என்ன பண்ண? அப்படி போனியா போட்ல? ஒயர கீழே வை. ஓகே, குட் நைட். நான் பெரியம்மா கிளம்பட்டா வீட்டுக்கு. பாய் 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 பாய். பே 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 ஒயர வச்சிரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நேற்று வந்து அம்மா வீட்டிலேருந்து நான் வந்துட்டேன். குட்டீஸ் எல்லாம் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. என் பின்னாடி பாருங்கள், துணி குமிஞ்சு கிடக்கும், கண்டுக்காதீங்க. பட் அம்மா வந்து என்கிட்ட அந்த எலக்ட்ரிக் இல்லை மேனுவல் சாப்பர் இருக்கான்னு கேட்டான். ஆக்சுவலி என்கிட்ட ஒன்று இருந்துச்சு. ஓகே, அம்மா சில சமயம் மறந்துடும் நமக்கு, அதனால் ஞாபகம் இருக்கும்போதே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு. ஸோ நம்ம ஸ்டோர் ரூம் நம்ம செட் பண்ணோம் தெரியுமா, வசதியாக இருக்குது. இங்கே வருங்க, இதுதான் இந்த மேனுவல் சாப்பர் தான் கேட்டால். எனக்கு நான் யூஸ் பண்ணாதது அது எல்லாத்தையுமே நான் லேபிள் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ நமக்கு தேவைப்படும் போது நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சாப்பர் தான் அம்மா கேட்டால். இது ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணாதது தான், எதுக்கும் ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. என்ன இருக்குல்ல இது, இந்த ஜெய்பான் அப்படிங்கிற ஹேண்டி சாப்பர். இது அம்மா கிட்ட ஒன்று இருந்துச்சு, அது உடஞ்சிடுச்சு, அதனால் கேட்டா என்கிட்ட. நான் நேற்று வந்தது வந்து சதீஷ் வந்து மலைக்கு போயிட்டு நேற்று வந்தாங்க. நைட்டே வந்தாச்சு ஆக்சுவலாக. அதனால நைட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பட் பசங்கள்லாம் அம்மா வீட்டில் வந்து தூங்குறேன், மித்ரா மாறன்லாம் வந்தாங்களா, அதனால் அங்கே தூங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நானுமே இப்போ காலையில் கிளம்ப தான் போகிறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி பால் வந்து நிறைய சேர்ந்துடுச்சு, அதனால் பன்னீர் செஞ்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து குட்டீஸ்க்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம பன்னீர் கிரேவி ஏதாவது பண்ணால் கரெக்டாக இருக்கும். இங்கே நான் பெருசாக டீ எதுவும் குடிக்காததுனால எனக்கு பார்த்திங்கன்னா, இல்லைங்க லைட்டாக போட்டுட்டு வரேன், பிளாக் காஃபி தானே குடிப்பேன் நான். அதனால எனக்கு பால் வந்து பிள்ளைகள் குடித்தாதான் செலவு, இல்லாட்டி எனக்கு பெருசாக செலவாகாது. அதனால் ஒரு 2 லிட்டர் கிட்ட சேர்ந்துடுச்சு அப்படின்னா நான் வந்து பன்னீர் செஞ்சுருவேன். ஏன்னா அது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ
ஸோ டோட்டலாக என்கிட்ட வந்து ஒரு 2 லிட்டர் பால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ் 2 லிட்டர் என்ன இருக்குல்ல, 2 லிட்டர்ஸ். ஸோ இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஐதர் தயிர் ஊற்றி தெரிய வைக்கலாம், இல்லாட்டி லெமன் ஜூஸ் ஊற்றி தெரிய வச்சு செட் பண்ண வேண்டியதான். பன்னீர் செஞ்சு அதை ப்ரெஸ் பண்ண வச்சுட்டு அதை ஃபுல் ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா yummy-tummy-aarthi.com ஹோம்மேட் பன்னீர்னு அடிச்சு பாருங்கள். அப்படி இல்லாட்டி கூகுளில் போயிட்டு ஹோம்மேட் பன்னீர் yummy-tummy-aarthi அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சாஃப்டான பன்னீர் ரெடி பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பர். இதை நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். செஞ்ச பன்னீரில் பாதி அஞ்சனாக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பிள்ளைகள் வந்து சாப்பிடும். மாரணிக்கு மித்ராவுக்கு செஞ்சு கொடுக்கும். மாரணிக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நான் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் சாக்லேட் ஃப்ரீசரில் இருந்துச்சு, மறந்தே போயிட்டேன் நான். அதனால் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் இருந்து அம்மா வீட்டுக்கு வந்தேங்க. வர்றதுக்கு இடையில ஒரு பெரிய சம்பவமே நடந்துட்டு. ஆனால் இன்னைக்கு என்னோட லக்கி டே. பத்தியா என்னாச்சு தெரியுமா? நான் இங்கே வந்து வண்டியில் வரும்போது என்னோட லேப்டாப் பேக்கை வந்து நான் சைடில் மாட்டியிருந்தேன். எங்கள் வண்டிக்கு சைடில் அதில் என்னோட லேப்டாப்பு, என்னோட ஃபோனு எல்லாமே அதில் தான் வந்துச்சு. நல்லடா பேசிட்டு நீ போடு. என்னாச்சு தெரியுமா? நான் என் பேக்கு, லேப்டாப்பு, ஃபோனு எல்லாத்தையும் நான் என் வண்டியில் அந்த சைடில் மாட்டியிருந்தேன். டிவிடி ஸ்கூல் இறக்கத்தில் வரும்போது அந்த பேகு கீழே விழுந்துடுச்சுங்க. நான் அதை கவனிக்காமல் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், பேகை காணும். அதனால வண்டி எடுத்துட்டு அப்படியே போகிறேன். எனக்கு கண்ணு கட்டிடுச்சு, எனக்கு நெஞ்சு வலிச்சுட்டு, என் உசுரே என்கிட்ட இல்லை. கடைசி அங்கே போய் கேட்டு பார்த்தா ஏதோ ஒரு வயசானவங்க எடுத்துகிட்டு போனாங்க. தேங்க் காட் ஒரு நல்லவர் கையில் என் பேகு கிடச்சிச்சு. அதனால அவருக்கு நல்லாலாம் என் ஃபோனு என் பேக்கில் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபோன் அடித்து பார்த்தேன். அவங்க எடுத்துகிட்டு நான் 10 மினிட்ஸில் வரேம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு நல்லவர் கையில் என் பேக் கிடச்சதுனால என் லேப்டாப்பு ஃபோன்லாம் தப்பிச்சிச்சு. இல்லாட்டி என் நிலமை ஐயோ மித்து, நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? இங்கே வா, பெருமைக்கு உசுறு எனக்கிட்ட இல்லை. 1 மணிக்கு என் உயிரே என்கிட்ட இல்லை தெரியுமா? என் உயிரே போயிட்டு. பெருமைக்கு லேப்டாப்பு, பெருமைக்கு ஃபோனு, பெருமையோட எல்லாமே அந்த பேக்கில் தான் இருந்துச்சு. எவ்வளோ கேர்லெஸ்ஸாக பெருமை இருந்திருக்கேன் பார்த்தியா? பெருமை இனிமேல் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். தெரியாமல் வண்டிக்கு சைடில் மாட்டிட்டேன் தெரியுமா? நான் இனிமேல் வண்டிக்கு முன்னாடி தான் அதை வைக்கணும். ஸோ நான் அவசரத்தில் சதீஷுக்கு அடித்து பாவம் அவங்க அங்கேருந்து வந்தாங்க. பெரியப்பா வந்து என் கூட இருந்தாங்க. நல்ல காலம் அவங்க வந்தாங்க. வேற யாருக்காவது கையில் கிடச்சிருச்சுன்னா எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் பார்த்தியா மித்து? பார்த்தியா மாறா? எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் பார்த்தியா? இப்படி ஒரு சம்பவம் இன்னைக்கு ஆகும்னு நான் நினைக்கல. பெரியமா செத்து பொழைச்சிட்டேன் தெரியுமா? 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 இது என்னது? உனக்கு சாக்லேட் கொண்டு வந்தேன், நல்லா இருந்தா? சாக்லேட் எப்படி இருக்கு? எம்மி சொல்லு. இந்த சாக்லேட் என்ன? அது வேண்டாம், எம்மி சொல்லு. எம்மி சொல்லு. இன்னைக்கு பெரிய சம்பவம் ஆயிருக்கணும் அஞ்சனா. எவ்வளவு பெரிய சம்பவம் ஆயிருக்கணும் மகா. மகா என்ன சொல்லிட்டு போன மகா? திரும்ப மகா. மகி, இந்த பிள்ளையெல்லாம் வந்து வெளியில் எனக்கு வேண்டி வெயிட்டிங். பயந்துட்டியோ நீ? பயப்பில்லையா நீ? பயந்தியா? அம்மா வீட்டு லன்ச்சு வத்தல், புளிக்குழம்பு, இது பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இது வந்து ஏதோ ஒரு கூட்டு அண்ட் பைத்தங்காய் பொரியல். இதுதான் லன்ச். ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் 2 months சிக்கன் சாப்பிட போகிறோம். நான் வெஜிடேரியன் சாப்பிட போகிறோம். பானுலேருந்து வாங்கியிருக்கோங்க. வெளுத்து வாங்க போகிறோம்.